අපිට ප්‍රධාන ප්‍රශ්නය මොකද්ද? බොරතෙල්. ஃபுஜேரா කියන වරායෙන් තමයි අපිට බොරතෙල් ක්‍රූඩ් ඔயில் ஏமට நியமித்து තිබුණේ. எமக்கு ஏற்பட்ட பிரதான பிரச்சனை கச்சா எண்ணெய் புஜேரா எனும் துறைமுகத்தின் ஊடாகத்தான் கொண்டு வரப்படவிருந்தது. இந்த மாதம் 24ஆம் 25ஆம் தேதிகளில் 90,000 மெட்ரிக் டன்னுடன் கப்பல் ஒன்று வருகை தரவிருந்தது. புஜேரா துறைமுகத்துக்கு ஏற்பட்ட பாதிப்பு உங்களுக்கு தெரியும். அதனை அவர்கள் பிற்போட்டுள்ளார்கள். மற்றும் ஒரு விலைமனு காணப்பட்டது. அங்கும் 90,000 மெட்ரிக் டன் காணப்பட்டது. அதுவும் புஜேராவில் இருந்தே வருகை தரவிருந்தது. அதுவும் கிடைக்கப்பெறாது. எரிசக்தி பிரச்சனை ஏற்படும் போது எங்கே ஏற்படுகிறது என்பதை அவதானம் செலுத்தினோம். இந்திய நிறுவனத்துடன் சிங்கப்பூர் நிறுவனத்தோடும் ஏற்படுத்திக் கொண்ட இணக்கப்பாட்டுக்கு அமைய அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எமக்கு எரிபொருள் கிடைக்கப் பெறுகிறது. கச்சா எண்ணெய் கப்பல்கள் கிடைக்காமையினால் எமக்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய இடம் சுத்திகரிப்பினூடாக எமது எரிபொருள் தேவை 35% நாம் மேற்கொள்கின்றோம். அதனை அடுத்து நாம் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளை எவ்வாறு கொள்வனவு செய்வது என்பது குறித்து அவதானம் செலுத்தியுள்ளோம். 5ஆம் தேதி விலைமனு கோரப்பட்டு அதனை 17ஆம் தேதி திறந்தோம். டீசல் கப்பல் ஒன்று 6ஆம் 7ஆம் தேதிகளில் வருகை தர உள்ளது. அடுத்த மாதம் 16ஆம் 17ஆம் தேதிகளில் பெட்ரோல் கப்பல் ஒன்றும் வருகை தர உள்ளது. உராய்வு எண்ணெய் கப்பல் ஒன்று ஏப்ரல் 12ஆம் 13ஆம் தேதிகளில் வருகை தர உள்ளது. ஜெட் A1 எரிபொருள் கப்பல் 10ஆம் 11ஆம் தேதிகளில் வருகை தர உள்ளது. மசகு எண்ணெய்க்கான விலைமனுவை ஏப்ரல் மாதத்திற்கும் ஜூலை மாதத்திற்கும் கோரியுள்ளோம். எந்த ஒரு நிறுவனமும் ஏப்ரல் மாதத்தில் கச்சா எண்ணெய் விநியோகிக்க முடியும் என முன்வரவில்லை. ஒரு நிறுவனம் ஜூன் மாதத்தில் வழங்க முடியும் என முன்வந்த நிலையில் அதனை நாம் வழங்கியுள்ளோம். பாரிய எரிபொருள் தொகையை கொண்டு வர முடியாது. கொண்டு வந்து எமக்கு களஞ்சியப்படுத்த முடியாது. ஒரு கப்பல் துறைமுகத்தில் எரிபொருளை இறக்கிவிட்டு செல்லும் போதுதான் மற்றொரு கப்பல் வருகை தர முடியும். எரிபொருள் கப்பலிலிருந்து எரிபொருளை தரையிறக்குவதற்கு 8 நாட்கள் செல்கிறது. கப்பல்களை உரிய முறையில் பட்டியலிட்டு பிரச்சனை ஏற்படக்கூடிய விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தி செயற்படுகின்றோம். உலகின் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கருப்பு சந்தை உருவாகும் என்பது எமக்கு தெரியும். அது வளமையும். எமது நோக்கம் எரிசக்தியை தொடர்ச்சியாக பெற்றுக் கொடுப்பது. கடந்த வாரம் அமைச்சரவையில் நாம் தீர்மானித்தோம். விசேட குழுவுக்கு முடியும் என்றால் கோரிக்கையை முன்வைத்து அந்த குழு அரசியல் தலையீடு இன்றி ஆய்வுகளை முன்னெடுத்து எமக்கு தேவையான நேரத்தில் குறித்த கப்பல்கள் வருகை தருமாக இருந்தால் அவற்றிலிருந்து எரிபொருளை பெற்றுக்கொள்ள தயார். அந்த குழு தற்போது அது தொடர்பில் ஆராய்ந்து வருகிறது. ඒ අනුව යෝජනා කීපයක් ආවා. මම හිතන්නේ දැන් මේ කමිටුවේ අධ්‍යයනය කරමින් යනවා. ඒ අනුව මම හිතන්නේ බොරතෙල් නැවකටත් අපිට ලබා දීමේ හැකියාව තියෙනවා. ආසන්න වශයෙන් 12 වෙනිදාට කලින් බොරතෙල් නැවක් ගෙන්න ගන්න.